பேக்கு உடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அங்க முதல்ல என்ன செய்வோம், நம்ம மக்காவுக்கு ஹரத்துக்கு போகணும். அங்க வச்சுதான் ஐடிக்கு வந்தா தான் என்ன செய்வாரு, அந்த இடத்துல இருந்து ஜிப்ரில் கூட்டிட்டு போவார் இல்லையா? ஐடிக்கு இருந்து அப்படி கூட்டிட்டு போற அந்த அதுதானே மிஹ்ராஜ். அப்ப உஸ்தாத் சொல்றாங்க என்ன, களிமா பொருள் உணர்ந்து, களிமா பொருளை உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய், உண்மை மிஹ்ராஜின் வழி காணுவாய். மிஹ்ராஜ்ங்கிற அந்த வழியை நீ காணுவாய் என்று நமக்கு என்ன செய்கிறாங்க, ஏகத்துவ பாடல் மூலமாக விளக்குறாங்க. அவ அப்படி ஏகத்துவ பாடல் மூலமாக உண்மை மிஹ்ராஜின் வழி காணுவாய் என்று அவங்க விளக்கினது. விளக்கி இருக்காகண்டா அவங்க அந்த வழியை கண்டு அந்த வழியால அவ போயிருக்காளா இல்லையா? போகாம நமக்கு வழி காணுவாய் என்று செல்லலாமா? செல்லலாம். ரெண்டாவது இன்னும் சொல்றாங்க, சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் உன்னை அழைத்து செல்லுவார். அப்ப சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் சொல்ற முறைக்கு என்ன ஜிப்ரீல் அழைத்து செல்லுவாராம். அப்ப என்ன ஜிப்ரீல் அழைத்து செல்லுவார் எது வரைக்கும் என்றா சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் என்று சொல்லியிருக்காளண்டா அவகள ஜிப்ரீல் சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் அழைத்து சென்றிருக்காரு, அவர் போயிருக்காரு என்ற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கா இல்லையா? அதனால அவர் அப்படி என்ன நமக்கு அளித்தாராரு, ஒன்னு அழைத்து செல்லுவாரு பாரு. அப்படி என்ன இப்ப இந்த மிஹ்ராஜ்ங்கிறத என்ன என்று காட்டுறாக, வழி என்று காட்டுறாங்க. கலிமா பொருள் வந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய், உண்மை மிஹ்ராஜின் வழி காணுவாய். இதுதான் வழி, மார்க்கம் இதுதான். ஏன் இது மார்க்கம் என்றா, மிஹ்ராஜில போய் அல்லாவை சந்திக்கிற நேரத்துல அவன் என்ன செஞ்சான், இவருக்கு 5 வக்து 50 வக்து தொழுகைய பரிசாக கொடுத்தான். அதை கொடுத்ததுக்குரிய அல்லாவுடைய நோக்கம் என்னடா, அந்த தொழுகையை கொண்டு இவங்க என்ன செய்யணும், அல்லாவை சந்திக்கிற இடத்துக்கு சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் முதலாவது அந்த தொழுகையை கொண்டு அந்த வழியை காணணும். அந்த கண்ட வழியால வந்து சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் அவர்களை ஜிப்ரீல் அழைத்து வரணும். வந்து சிதறத்துல் முந்தஹா தாண்டி இறைவனை சந்திக்கிற இறைவனுடைய சந்திப்பு இல்லையா, அது இவர்களுக்கு கிடைக்கும். அப்ப அது வேதம் என்ன பல இடத்துல கேட்குது, இறைவனை சந்திக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இறைவனை நீங்க சந்திக்கிறத நிராகரிக்கிறீங்களா? இறைவனை நீங்க சந்திப்பீங்க என்று நீங்க இன்னும் ஈமான் கொள்ளலையா? இறைவனை சந்திக்கிற விஷயத்துல நீங்க பராமுகமா இருக்கிறீங்க என்றெல்லாம் நிறைய வருது. அது என்ன சொல்ல வருகுதுன்றா, இறைவனை நீங்க சந்திக்கலாம், சந்திக்கிற வாய்ப்பு இருக்கென்று நமக்கு என்ன செய்யுது, உணர்த்தி தரு, உணர வைக்கு. ஆனா எந்த வழியால போய் சந்திக்கலாம், எந்த வழியால போய் சந்திக்க முடியும்? இந்த மிஹ்ராஜின் வழி தோணணும், அந்த வழியால ஜிப்ரீல் அவரை அழைத்து செல்லணும். போய் சிதறத்துல் முந்தஹா தாண்டினா நீங்க போய் என்ன செய்யுங்க, லிக்காவுல இறைவனை சந்திங்க, அல்லாவை சந்திங்க என்கிற நிலை ஏற்படணும் இல்லையா? அதையும் ஒரு பாட்டுல எப்படி சொல்றாங்க, முடிவு நிலை, முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய். லிகாவை காட்டுறாங்க, முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய். அப்படி என்ற சிதறத்துல் முந்தஹா தாண்டி லிகாவுக்கு போன உடனே இதுதான் முடிவு நிலை என்று முற்றாக உணர்வாராம். அப்ப அது வரைக்கும் போற அந்த பயணம்தான் மிஹ்ராஜின் வழி. இதுதான் ஹரம் என்கிற இடத்தில இருந்து என்ன செஞ்சாரு, ஹரத்தில இருந்து
தொலைவில் உள்ள அல் அக்ஸா பள்ளிக்கு வந்து அதுல நபிமார்களோட தொழுது, எல்லா நபிமார்களையும் தொழுது. அப்ப இப்பயும் ஒரு ஆள் ஹரத்துல இருந்து அல் அக்ஸா பள்ளி தாண்டி மிஹராஜுக்கு போனாரண்டா, அந்த வழியால போனாரண்டா, இப்பயும் நபிமார்களோட எல்லாம் தொழுகிற பாக்கியம் கிடைக்காதா? ஏண்டா இந்த எனக்கு நேரான வழியை காட்டு என்று யாரு போன வழியை கேட்ட? நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லடியார்கள் போன வழியைத்தானே கேட்ட. அந்த வழியால போனா அந்த வழியால போன எல்லாரையும் சந்திக்கலதா? சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா? இல்ல அவங்க எல்லாம் உத்தரவும் அந்த வழியால போகல, நான் மட்டும்தான் போறேன், நான் மட்டும்தான் இருக்கணும்டா அந்த நிலை வரும். இல்ல நான் இருக்கிற அந்த நிலையில அவர்களும் இருக்கிறதாக காணுவனா, இல்ல அவங்க இருக்கிற நிலையில நானும் வந்து அந்த இருப்புல இருந்து அவகளை காணுவனா? அது அந்த நிலை என்ன? அந்த ரக்காயத்து என்ன? அது அந்த 2 ரக்காயத்து இப்படி தொழுகிற எவ்வளவு விஷயங்கள் இருக்க இல்லையா? நபிமார் எல்லாரையும் ஒன்று சேர்த்து தொழுகிற அந்த 2 ரக்காயத்து எப்படி இருக்கும்? அதை யாரு தொழுகிறா? அப்ப இன்னைக்கு மஸ்ஜிதுல் நபவியில இடையில போய் இல்லையா, அதுக்கப்புறம் அல் அக்ஸா போய்தான் அந்த வரலாறு செல்லுது. அப்ப இத அதிகமானவங்க எப்படி யோசிக்காங்கன்னா, இது பௌதீகமாக போனது. பௌதீகமாக உடலை கொண்டு அவர் போகிருந்தார், உடலால இந்த பயணம் நடந்திருந்தா, அவரு ஹரத்துக்கு போனவர் ஹரத்துல இருந்து அல் அக்ஸா போகும் வரைக்கும் எத்தனை நாள் எடுத்திருக்கும்? நாம இப்ப புத்திய மீறி சிந்திக்க கூடாது. முக்தியை அறியா மூடனின் பக்தி புத்திய மீறும். புத்தியோட நிக்கணும். நம்மளோட புத்தி என்ன சொல்லுது? அதுக்கு எத்தனையோ நாட்கள், மாதங்கள் போகும். அது தொலைவில் உள்ள 2க்கும் இடையில உள்ள இடைவெளி மிகவும் தூரம். ரெண்டா ஒன்று அந்நேரம் இருக்கிற ஒரு வாகனத்தில, இல்ல ஒரு ஒட்டகத்தில, இல்லாட்ட ஒரு குதிரையில ஏதோ ஒன்றுல பயணிச்சாலும் அவருக்கு நாள் எடுக்குமா இல்லையா? இஷாவுக்குள்ள போயிட்டு சுபோவுக்குள்ள வந்திருப்பாரா? அதுக்கு ஒரு கருத்திருக்கி அந்த பர்க்கண்ட வாகனத்துல போனதால அப்படி போனேன். அது பர்க்கங்கிறதுக்குரிய அர்த்தம் எடுத்தா அது சரியா கரெக்ட். அது பர்க்கங்கிற என்ன? அது மின்னல் வேகம். அந்த வாகனத்துல பேர் என்ன? பர்க்கண்டா என்ன? மின்னல் வேகம். அது கணக்கெடுக்க இல்லாத ஒரு வேகம். அந்த வாகனத்தில் அவர் என்ன செஞ்சிருக்காரு? ஏறியிருக்காரு. அந்த வாகனம் எப்படி போகும்? அந்த வாகனம், அந்த பர்க்கங்கிற அப்படி வாகனம் முடிஞ்ச இருக்கா? மின்னல் வேகத்துல எத்தனையோ கோடா கோடி மைல் தூரத்தை கிடக்குற மாதிரி. அப்ப இப்ப இன்னைக்கு ஹரம் என்று சொல்ற விஷயம் என்ன? ஹரம் என்றா என்ன? புனிதமான இடம். இப்ப வாதில் முக்கத்தீஸ்ங்கிறா என்ன இடம்? அது பரிசுத்த பள்ளத்தாக்கு. அதுதான் இவர் ஹரம் என்று சொல்லி போன புனிதமான அந்த தலம். இன்னைக்கு வந்தா இப்ப எங்க வந்துட்டாங்க? மக்காவுக்கு வந்துட்டாங்க. அந்த 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 இடத்துக்கு வந்துட்டா. அந்த இடத்தை தான் மக்கா ஹரம் என்று பௌதீகமாக இன்னும் காட்டுற இடம். இந்த பௌதீகமா காட்டப்படுற இடத்துக்குரிய சூட்சும மறைவான விஷயம் தான் இப்ப நான் சொல்றது. அப்போ ஒரு ஆள் அல் அக்ஸா என்ன தொலைவில் உள்ள ஒரு பள்ளி, மஸ்ஜித், அதானே மிக தூரத்தில் இருக்கிறது. அல் அக்ஸாண்ட என்ன அதுக்கு அர்த்தம்? அல் அக்ஸா மஸ்ஜிதுல் அல் அக்ஸா இல்ல அல் அக்ஸா மஸ்ஜித் என்ன அர்த்தம்? தொலைவில் உள்ள பள்ளி, தொலைவில் உள்ள ஒரு மஸ்ஜித். தொலைவில் உள்ள பரிசுத்தம்ங்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? சரியா? இப்ப ஹரத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப இன்னைக்கு உங்களை இப்ப நீங்க போறையா உங்களை கூட்டிகிட்டு போக இன்னைக்கு வாகனம் வருமா? இன்னைக்கு வரும். அதுதான் அந்த ஜிப்ரில் என்ன செய்யறாரு? அவரை கூட்டிகிட்டு போறதுக்கு வாரார். அவர் எப்படிப்பட்ட வாகனம்? அவர் பர்க். அதை எப்படி வர்ணிக்காகலண்டா? பௌதிகமா
புறகு ஜிப்ரீல பத்தி வர்ணிக்கிற விஷயத்துல அவர் 2 இறக்கைய தூக்கினாரண்டா அவர் ஒரு 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 இறக்கைக்கே என்ன செய்யுமா 7 வானத்துக்கு மேலால ஒரு வியாபகத்தன்மை கொண்டது என்று வர்ணிக்கால இல்லையா? அப்ப ஈனைக்கு இவர் பர்க்கண்டு சொல்லி இந்த மின்னல் வேகத்துல போற அந்த இடத்துக்கு இவர் வாரேண்டா ஈனிக்கு வரணும், இவர் ஹரத்துக்கு வரும். ஹரத்துக்கு வாரேண்டா இனி பரிசுத்தப்படுத்தணும். இவர் ஒரு உள்ளம் என்ன செய்யணும்? இன்னைக்கு பரிசுத்தமாகும். ஆகின உடனே இப்ப அதை சொல்றது ஹரம், புனிதமான நிலை, இல்லாட்டி புனிதமான பள்ளி என்று சொல்லுங்களேன். பௌதிகத்தில புனிதமான மஸ்ஜித், மஸ்ஜிதுல் ஹரம் என்ற என்ன? புனிதமான பள்ளி, இல்லாட்டி புனிதப்படுத்தப்பட்ட இடம். எதை ஒண்ணு பண்ணாலும் உங்களோட புரிதலுக்கு நீங்க வச்சுக்கோங்க, விஷயத்தை கருத்தாடுங்க. இப்ப அப்படி என்றால் உஸ்தாத் அதை எங்கே காட்டுறாண்ட வாஜில் முக்கத்தீஸ் பரிசுத்தமான பள்ளத்தாக்குன்னு காட்டுறாங்க. பரிசுத்த பள்ளத்தாக்குக்கு வந்த உடனே இப்ப அவர் அந்த பர்க்கங்கிற வாகனத்தில் அவர் போறேண்டா என்ன செய்யணும்டா இன்னைக்கு இம்மை மறுமை என்கிற அந்த எண்ணத்தை கழட்டும். அவர் இப்ப இம்மையோடைய சம்பந்தப்படக்கூடா, என்ன மறுமையோடைய சம்பந்தப்படக்கூடாது. அப்ப இப்ப இன்மையில் மறுமை என்கிற எண்ணத்தை கலட்டக்குள்ள இவர் பரிசுத்தமான இடத்துக்கு வந்துட்டாருடா. எண்ணத்தை கலட்டிட்டாரு, இம்ம ஐனிக்கே கலண்டுட்டு இப்ப மறுமைண்ட எண்ணெய்ண்டவர் காணாம கலருமாது. மறுமைண்ட எண்ணெய்ண்டவர் காணணுமா இல்லையா? மறு உலகம் ஒன்று இருக்க இல்லையா? அது நிரந்தரமா இல்லையா? அந்த மறு உலகத்தில தானே எல்லாரும் போய் சொல்றாங்க, வாழ்வு மறுமையை நோக்கிய பயணமுங்க. அப்ப இந்த மிஹராஜ்ங்கிற இந்த பயணத்தில முதலாவது நாம எதை நோக்கி போறோம்? மறுமையை நோக்கி போறோம். அந்த பயணத்தில முதலாவது நமக்கு வாரது என்ன? மறு உலகம் இல்லாட்டி மறுமை. அதுக்குள்ள நாம போறதுக்கு நம்மள என்ன செய்யறாருண்டா இவர் கூட்டிட்டு போறார். அந்த கூட்டிட்டு போற அந்த வாகனத்தில பேர் தான் என்ன? பர்க். அத சிலாக்கள் குதிரை என்று வர்ணிக்கார், சிலாக்கள் பறவை என்று வர்ணிக்கார், சிலாக்கள் வியாபகத்தன்மை என்று பயணிக்கார், சிலாக்கள் ஒவ்வொரு வகையா ஒவ்வொருத்தர் சொல்றார். ஆனா ஈனைக்கு ரசூலுல்லாஹ் இறக்கைகளை காட்டி இறக்கைகள் என்று வர்ணிக்காலண்டா அவங்க எதை வர்ணிச்சிருக்கா? இன்னைக்கு ஜிப்ரீலுக்கு இறக்கைகளை எல்லாம் காட்டியிருக்காலண்டா. இறக்கை எதுக்கு இருக்கு? பறவைகளுக்கு தானே இருக்கு. அப்ப ஒரு வியாபகத்தன்மை கொண்ட ஒரு நிலை அது. அப்ப அந்த நிலைதான் ஹரம் என்று ஆரம்பத்தில் நிக்கிற பரிசுத்தமான இடத்துக்கு பௌதீகத்தில வந்தாரா, சூட்சுமத்தில வந்தாரா? உடலோட வந்தாரா, உள்ளத்தில அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு வந்தாரா? உடலோட வந்தாரா? இல்ல. ஆனா உடல் இருக்கணுமா இல்லையா? பௌதீகத்தில அந்த உடல்ங்கிற நிலையில அவர் விழிப்ப பெறாம, அந்த விழிப்ப பெற இடத்துக்கு வராம அவர் போகலாமா? இந்த பயணம் போகல. உறக்கத்தில் கிடக்கிறவன் மிஹராஜ் பயணம் போவானா? தூய களிமா கிடைக்குமா? தூயோன் துணை கிடைக்குமா? அந்த இடமெல்லாம் போக மாட்டான். அப்படி என்ன செய்யணும்? பௌதீகத்துல நாம பார்க்கறதுக்கு அவர் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அவரு அந்த நிலையை மறந்து, சரியா, அவரு அந்த பயணத்தை எதால மேற்கொள்றாரு, எந்த அடிப்படையில போறாரு, என்ன வகையில அந்த பயணம் அமையுதுண்டா நமக்கு பௌதீகமாக தெரியாம, நமக்கு பௌதீகமாக தெரிகிற மாதிரி இல்லாம, அவர் பௌதீகமாய் இருக்கிற மக்கா என்கிற ஹரத்தை உள்ளத்தால ஒரு இடத்தை உணர்றாரா இல்லையா? ஒரு இடத்தை உணர்ற இடத்துக்கு போறாரா இல்லையா? அப்படி போனது பௌதீகமா சூட்சுமமா? சூட்சுமம்.
அவரிடத்தில் அவருக்கு அது உணர்ந்ததும் அந்த நிலையும் அவருக்கு அதை என்ன செய்யும்? ஒரு பௌதீகமாக அவருக்கு அவர் அறிவுள்ள தெரியுமே அல்லாமல், அறிவுள்ள தெரிகிற இடம் வருமே அல்லாமல், தெரிஞ்சுக்கிற நிலையோடத்தான் அவர் பயணிக்காரே அல்லாமல், கட்டுண்ட புலனுக்கு அமைவாக இன்னா தெரிகிற பௌதீகத்தில பேக்கு பொட்டியே எல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு இன்னும் இருக்கிற மக்காவுக்கு போய் நின்று நான் இன்னும் மிகராஜுக்கு போறேன், இப்ப ஜிப்ரீல் வருவாருன்னு நீங்க நின்றீங்களா, அந்த மக்காவுடைய இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற ஆர்மி போலீஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க? அங்க இருந்தாக்கள் இருக்கிறீங்கன்னு என்ன செய்வான்? நீங்க மாதக்கணக்கா நீங்க என்ன தம்பி இல்ல ஜிப்ரீல் வருவார் என்ன கூட்டிட்டு போய் இதுல இருந்துதான் அவர் போயிருக்காருன்னு நீங்க செல்லுங்களேன் முழக்கத்தை. வேதவசனம் இருக்கா இல்லையா? கரத்துல இருந்து நாங்கள் எங்களுடைய அடியாரை என்ன செஞ்சோம், அல்ல அச்சா வரைக்கும் நாங்க கூட்டி சென்றோம் செல்லுதா இல்லையா? அந்த வசனத்தை வச்சுக்கிட்டீங்க இல்ல இதுவரைக்கும் இன்னைக்கு இருந்து நான் ஒரு தொம்போ இருக்கணும் இல்லையா சொல்லிக்காளா? நல்ல வரலாறு தெளிப்பாங்க. அப்ப நாம கட்டுண்ட புலனுக்கு அமைவா இந்த பௌதீகத்தை வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கிற மக்காவுல இந்த ஹரத்தில இருந்து அல்லக்ஸா பள்ளிக்கு போனாக என்று எடுக்கிறையா? உம்முஹானிட வீட்டை அக்காட வீடு, அதுக்கான ராத்தோட வீடு, பெரிய படமகள் உம்முஹானி என்கிற அவட வீட்டை இருக்கக்குள்ள அபு தாலிபாவோட குடும்பம் எல்லாம் உண்டா இருக்கிற ஒரு இடம். ஐநைக்கு இருந்தவர் அப்படியே இருக்க ஹரம் என்று சொல்லி அந்த புனிதமான தலத்துக்கு போய், புனிதமான அந்த பள்ளிக்கு போய், இல்லாட்டி புனிதமான அந்த இடத்தில் அவர் உள்ள சம்பந்தப்பட்டு அப்படி அவர் போறேன்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? உணர்வு எடுத்திருக்கணும். உணர்வு எடுக்காம அந்த இடத்துக்கு யாரும் போகல. அந்த உணர்வை என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப ஐநைக்கு போய் ஐநைக்கு அந்த நிலையில இருந்து துளைத்தூர்ல இருக்கிற லிகா என்கிற பருஷ் அந்த அல்லக்ஸாவுக்கு இவர் பயணிக்கிற அந்த இடத்துக்கு போறதுக்கு இவருக்கு ஒரு வாகனம் வந்து இவரை கூட்டிட்டு போயிச்சா இல்லையா? அப்ப அந்த இடத்துக்கு வந்தா வாதில் முக்கத்தீஸ் வந்த உடனே அவர் என்ன செய்யணும்? களிமாவை எடுத்துக்கிட்டு உச்சிக்கு போறார். அந்த உச்சி என்கிறது தான் என்ன? தொலைவில் உள்ள பள்ளி. தொலைவில் இருக்க கிட்ட இருக்கா? தொலைவில் உள்ள பள்ளி. அந்த பள்ளியில யார் இருக்கா? எல்லாரும் இருக்கா. நபிமாரெல்லாம் இருக்காங்க. நீங்களும் அதுல இருக்கிறீங்க, என்ன சொல்றேன்னா இல்லையா? அப்ப நீங்க போன உடனே அங்க ஏற்கனவே அந்த வழியில போனேன், அதை உணர்ந்த எல்லாரும் அந்த நிலையில உங்களோட நின்று 2 ரக்காயத்து தொழுகிற இந்த விஷயம் வந்து நாளைக்கு எடுப்போம். இன்றைக்கு காணாது, இன்றைக்குள்ளே போகும். அப்ப ஈனைக்கு இப்ப ஹரம் என்று சொல்லி போனதும் அல்லக்ஸா பள்ளி என்று சொல்லி அங்க பயணிச்சதும் பௌதீகத்தில நாம பஸ்ஸில வாகனத்தில பயணம் பண்ற மாதிரி பேக்கு போட்டியை தூக்கிட்டு அப்படி பயணிச்சதாக, அப்படி பயணிச்சாரு என்று சொல்றவங்களுக்கு நாம ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த பயணம் மேற்கொள்ற அவர்களுக்குத்தான் அந்த விளக்கத்தை கொடுக்கலாம். அப்ப உஸ்தாது சென்ற முறைக்கு களிமா பொருள் உணர்ந்து கருத்தை செலுத்தினத்தான் என்ன தோணுமா? மிஹ்ராஜின் வழி தோணுமா? களிமா பொருளை உணர்ந்து கருத்தை செலுத்தினோன்னா மிஹ்ராஜ் நீ தோணுவாய், உன்னை மிஹ்ராஜின் வழி காணுவாய். களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய். தோன்ற நிலை. அப்ப அந்த தோன்ற நிலை கிட்டத்தில் ஏற்படுறதா துளைவில் ஏற்படுறதா? கிட்டத்தில் ஏற்படுமா? கிட்டத்தில் ஏற்பட்டா தோணாதே, தெரிஞ்சிடுமே. தோணுதல்டா கிட்டத்தில் இல்ல, கிட்டத்துல தோணுதல் செல்லுதில்லை. என்ன தெரியுது? தோணுதல்டா மூசா நபி எனக்கு என்னமோ ஒரு வெளிச்சம் ஒன்று தோணுதோ தெரியுது என்று போனது எங்க உச்சிக்கு.
அப்ப அதே மாதிரி இப்ப ஈனைக்கு ஒஸ்தாது என்ன சொல்றாங்க, நீ தோணுவாய், அந்த தோன்ற இடத்துல அந்த மிகராஜின் வழியையும் காணுவாயும் காட்டு. வழிய காணுவாய், நீ தோணுவாய் என்கிறத வச்சு இந்த தோணின இடம் என்ன, தொலை தூரம். இந்த காண்ற வழி என்ன, எங்க இந்த இவருக்கு இந்த வழி தெரியுது, களிமா பொருளை உணர்ந்து கருத்தை செலுத்தியிருக்காரு. அப்ப களிமா பொருளை உணர்ந்து கருத்தை செலுத்தினா அவர் என்னத்தை இப்ப எந்த இடத்துக்கு வந்திருப்பாரு, அறிவை கொண்டு அவர் அந்த களிமா பொருள் என்று உணர்ந்து அது என்ன அறிவு, அறிவை கொண்டு வழியை காண உறுதி பூண்ட, உறுதி பூண்ட இப்ப உறுதியாயிட்டார். நான் இதை பிடிச்சு நான் என்ன செய்வேன், அறிவண்டா இன்னைக்கு இன்னைக்கு அவருக்கு உணர்ந்திருக்கிற களிமா அது அறிவிப்பாரு. அப்ப அந்த அறிவை கொண்டு வழியை காண, ஒளியை கொண்டு வழியை காண உறுதி பூண்ட மனிதனை. இப்ப வழியை கண்டுட்டாரா, வழியை காண போறாரா, இனித்தா கண்டுட்டார். அதான் ஒளியை கண்டுட்டார், அறிவை கண்டுட்டார். அறிவு என்ன செஞ்சிட்டு இப்ப ஒரு உருவத்தில தெரியுதா இல்லையா, அறிவு அறிவு உருவத்தில தெரியுதா, உருவத்தில அறிவு தெரியுதா இல்ல, அதுதான் அறிவா. அப்படி கண்டீங்கன்னா ஒளியாயிடும். அது அந்த இடம் வந்துட்டேன்னா இப்ப ஒளி. இப்ப அறிவு வேற உருவம் வேற இல்லை, உருவம் வேற அறிவு வேற இல்லை. ஏன்னா அறிவு என்ன செய்யுது, நீங்க அறியறதுக்காக என்ன செய்யுது, உங்களோட உருவத்தை காட்டுது. அது உருவத்தை காட்டுற நோக்கம் நீங்க உருவத்தை காணணும் பண்ணல, அறிவு உங்களோட உருவத்தை வச்சிருக்கி என்று அறிவை காண்றது. அப்ப நாம என்ன செய்யறோம்டா, கண்ணடிய பார்க்க இல்லை, எதை போய் பார்க்கும், உருவத்தை பார்க்கும். தஸ்கீருக்கு விளங்குத விஷயம். நாம உண்மையில பார்க்கணும் எது, கண்ணாடிய பார்க்கணும். ஏன்னா நம்மட கண் பார்க்குது கண்ணாடியத்தான், நம்மட கண்ணுக்கு தெரியுது எது, கண்ணாடிதான். ஆனா அது கண்ணாடி என்று நாம் அதுக்கு முடிவு பண்றதுக்கு இது கண்ணாடி தான் என்று நாம் அடையாளப்படுத்துறோம் எதை கொண்டு, அது நம்மட உருவத்தை காட்டுறதால இல்லையா. நான் காட்டுற இடம் பிடிபடுகுதா, அப்ப இன்னைக்கு இப்ப ஒளியை கொண்டு அறிவை கொண்டு இப்ப அவருக்கு என்ன கிடைச்சிட்டு, அறிவு கிடைச்சிட்டு. அவர் அறிவு கிடைச்சுக்கிட்டார். அறிவு எப்படி கிடைச்சுன்ற விளக்கம் தான் இப்ப நான் சொன்னது. எப்படி அவர் அறிவு அப்படி இல்லாம கிடைக்காது. அறிவு ஏதோ ஒன்று அறிஞ்சிருந்தான் அறிவு அதுக்கு. அப்ப அறிஞ்சிருக்கிறது வேறையாவும் அந்த அறிவு வேறையாவும் இருக்க போறதும் இல்லை, ஒன்றா இருக்க போறதும் இல்லை. இதை நாம உணர்ந்து கொள்ளும். உணர்ந்து கொண்டாதான் இப்ப அறிவு என்ன செய்யப்படுகிறது, நம்மளோட உணர்வுல உணரப்படுகிறது. உணரப்பட்ட உடனே அது இப்ப ஒளியா மாறுது. இன்னைக்கு அது ஒளி என்ன. அப்ப இன்னைக்கு இந்த ஒளியை கொண்டு வழியை காண இப்ப அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு, வெளிச்சம் கிடைச்சிருக்கு. இவர் இவ்வளவு காலம் எங்க இருந்திருக்காருன்னா இருட்டுக்கு இருந்திருக்காரு. இப்பதான் போற வழி ஒன்று அவர் காட்டுறதுக்கு, இதாண்டா நான் போகணும் அந்த வழியை அவர் காண்றதுக்கு ஒரு வெளிச்சம் வேணுமா இல்லையா, ஒரு டோச்சன் வேணுமா இல்லையா. என்ன இருட்டா கிடக்கு, இதுக்குள்ள எங்க போறேன் ரெண்டு மாதிரி தானே இருந்தார் இவ்வளவு காலம். அப்படி இருந்தவருக்கு இப்ப ஒளி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த ஒளியாக யாரு கிடைச்சிருக்கா, அவர்தான். எங்க கிடைச்சிருக்க, அவர்தான். எப்படி எடுத்து அவரைத்தான் வந்திருக்க. அப்ப அந்த ஒளியை கொண்டு இப்ப வழிய இனித்தான் காண போறேன். வழங்குதா, ஒளியை கொண்டு வழியை காண, கண்டுட்டார் இல்லை, வழியை காண உறுதி பூண்ட மனிதனே. ஏன் இன்னைக்கு உறுதி பூண்டு என்று சொல்றா தெரியுமா, இப்பதான் அவருக்கு ஒரு உறுதியான தன்மை, உறுதியான ஒரு
எண்ணம் வரும். குடிச்சிட்டமேனே இனியும் அந்த அளவுக்கு அந்த உள்ளம் மாறும், அந்த அளவுக்கு அந்த கல்வெண்ணி செய்யும், அந்த நிலையை பிடிக்கும். அந்த அளவுக்கு அவருக்கு அல்லாவை உணர்ச்சி கொடுப்பா, நீ சாப்பிட்டாடா, அந்த அளவுக்கு அந்த விஷயம் விளங்குமா இன்னைக்கு. இனி அடுத்தது நினைப்ப அப்படி அந்த ஒளியை கொண்டு வழியை காண உறுதி பூண்ட மனிதனே வாதில் முகத்தீஸ், பரிசுத்தமான இடம். வாதில் முகத்தீஸ் வந்து சேர்ந்தாய். இப்ப புனிதமான இடத்துக்கு வந்திருக்கிறா இல்லையா? இப்படி புனிதமான இடத்துக்கு வந்த இவரை ஹரத்துக்கு வந்திருக்காருன்னா அரபுல சொன்னா பொருந்துமா பொருந்தாதா? ஹரமண்டா என்ன? மஸ்ஜிதுல் ஹரமண்டா புனிதமான பள்ளிவாசல். அந்த புனிதமான பள்ளிவாசல் என்று சொல்ற இந்த இடம் எப்ப அசுத்தமாகிருக்கு? எத்தனை பேரு நின்று இதை சுத்தம் பண்ணிட்டு கேப்ப? அப்படி எத்தனை பேராவது நின்று இது சுத்தம் பண்ணணுமா? இது அசுத்தமாகுமா? விளங்குதா? யாராவது ஒரு ஆள் வாங்க. தஸ்கீர் வீடியோ அப்படி ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அசுத்தமாகுமா தஸ்கீர்? விளங்கலையா வீடியோ? இல்ல இப்ப விளங்குது. அப்ப இப்ப அந்த ஹரத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு 1000 பேர் தேவை என்று கேட்கிறதா ஹரம்? ஹரத்தை சுத்தம் பண்ண எங்களுக்கு ஒரு 1000 பேரு வேலையாட்கள் தேவைன்னு சொல்லி விளம்பரம் வருதுவா? அப்படி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ஹரமா? அந்த ஹரம் சுத்தமாவே இருக்கா? அந்த புனிதமான அந்த இடத்துக்கு நாம இப்ப வாரத்துக்கு பௌதீகமாக உடலை தூக்கிக்கிட்டு வந்தோமா? ஒளிய கொண்டு அந்த வழியை காண வந்தோமா? ஒளியை கொண்டு. அப்படி நாம வந்தது பௌதீகத்தில பேக்கு பொட்டிய கட்டிக்கிட்டு வாகனத்துல பயணம் பண்ற மாதிரி பண்ண பயணமா? அப்படியா பயணம் பண்ற? அந்த பயணத்தை பௌதீகமா காட்டுறவங்க எல்லாம் தங்களுடைய மனோ இச்சையை கொண்டு ஒரு மகிழ்ச்சியில பேசுறாளே அல்லாமல், ஒரு மகிழ்ச்சியை கொண்டு மக்களுக்கு அதை புரிய வைக்க முயற்சிக்கால அல்லாமல், இன்னும் அவங்க என்ன செய்யல? சொந்த அனுபவத்தில உண்மையை உணரல. ஆனா அவங்க கற்றுக்கொண்டாக்கு சத்தியத்தை உணரல. கற்றுக்கொண்ட கல்வியை வச்சு என்ன செய்யறாங்க? இன்னும் 4 பேருக்கு அந்த விஷயத்தை சொல்லி இன்னும் 4 பேரையும் எங்க கொண்டு போய் தள்ளி விட்டுருக்காக, எங்க கொண்டு போய் தள்ளுறாங்க. அப்ப இப்ப வாதில் முகத்தீஸ் என்று சொல்லி வந்த அந்த இடத்தை வந்தா அவர் எங்க வந்துட்டாரு? பரிசுத்தமான இடத்துக்கு வந்துட்டார். பரிசுத்தமான மஸ்ஜிதுக்கு வந்திருக்கார், பள்ளிக்கு. இப்படி இவர் வந்தது கண்ட உடலை அப்படியே எடுத்துக்கிட்டு உடலால பண்ற பயணம் மாதிரி அப்படி ஒரு பயணத்துக்கு வந்தாரா? இல்ல, அந்த உடல் அப்படியே இருக்க அதை மறந்து விழிப்பு என்கிற நிலையை எடுத்து உள்ளத்தால இந்த ஒளியை எடுத்து உள்ளம் என்கிற அந்த உள்ளத்தில் அந்த தீபத்தை ஏற்றி அந்த ஒளியை கொண்டு அந்த வழியக்கான வந்தாரா? எப்படி வந்தவருக்கு இப்ப வாதில் முகத்தீஸ்ங்கிற அந்த புனித பள்ளிவாசல் ஹரம்ங்கிற அந்த மஸ்ஜித்ல வந்து பூந்தாரு. எப்படி வந்திருக்காரு என்று இப்ப விளங்குதா இல்லையா தெளிவா? அப்படி வந்தோடனே இப்ப இன்னைக்கு என்ன செய்யும்? அவரை கூட்டிக்கிட்டு போற அந்த மின்னல் வேகத்தில் உள்ள பர்க்குங்கிற அந்த வாகனம் வரும். அந்த வாகனத்தை கொண்டுகிட்டு வாரவர் யார்? எங்க ஜிப்ரீல். அவர் வந்து இப்ப இன்னைக்கு பரிசுத்தமான அந்த இடத்துக்கு, இப்ப அந்த ஹரம்ங்கிற இடத்துக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு இப்ப நம்மளோட உள்ளம் போனாலும்
இப்போ உள்ளம் அதை உணரக்கூடிய ஆற்றலுக்கு வந்தாலும் இப்பயும் அவர் இன்னைக்கு வருவார் தான். இப்பயும் இந்த வாகனத்தை கொண்டது நிச்சயவார். அல்-அக்ஸா வரைக்குமே நிச்சயவார். நான் காத்தாங்குடியில எந்த வீட்டை இருந்துகிட்டே நான் போகலாமா இல்லையா? இந்த சாய்மலையில இருந்துகிட்டே நான் அந்த மிகராஜ்ங்கிற பயணத்தை மேற்கொள்ளலாமா இல்லையா? நான் சரிக்கா உருவாக்கணும் மட்டும் பேக்கு போட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு போன மாதிரியா போகணும்? அதுதான் பௌதீகத்துக்கு போற பயணம். அப்ப அல்-அக்ஸா என்று சொல்லி இப்ப அந்த ஜிப்ரில் இந்த தொலைவில் உள்ள அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போறார். இப்ப தொலைவில் உள்ள இடத்துக்கு போகக்குள்ள என்ன தன்மையில இப்ப பயணிக்காக பரிசுத்தம் புனிதமான பயணம். இது மிகராஜ்ங்கிறது என்ன புனிதமான பயணம். அதுல என்ன இல்ல, இப்ப எந்த அசுத்தமும் இல்லை இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு அசுத்தம் அங்க வாரேண்டா என்ன இருந்திருக்கணும் அங்க? அந்த பயணம் பண்ற அவரோட இன்னொன்று இருந்திருக்கும், அவர் அசுத்தம் பண்ணி. அப்ப அங்க ஐனைக்கு ஹரம்ங்கிற இடத்துக்கு வந்த நிலையும் அவர் தன்னில உணர்ந்தது. ஐனைக்கு ஜிப்ரீல் என்று சொல்லி பர்கண்டு வந்து அவரை கூட்டிக்கிட்டு போறதுக்கு வந்த வாகனமும் அவர தன்னில உணர்ந்தது. அல்-அக்ஸா பள்ளி வரைக்கும் அது கூட்டிக்கிட்டு போய் அங்க எல்லா நபிமாரோடையும் நின்று அவர் தொழுகிற அந்த 2 ரக்காயத்தும் நடந்தது. எங்க உணர்ந்தது? தன்னில உணர்ந்தது. இதுக்கு அவர் ஒரு அணுப்பிரமாணமும் நாம கட்டுண்ட புலனுக்கு அமைவா காண்ற இந்த பௌதிகத்தில ஒரு அணு அளவாவது வெளியே போனாரா? அப்படி வெளியே போறவர் இந்த பயணம் போலாமா? அப்ப கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரிகிற இந்த பௌதீகத்தை கொண்டு நடந்த விஷயமா இந்த மிகராஜ். அப்ப இந்த பௌதீகத்துல இப்படி பௌதீகத்துல நடந்தேன்னு சொல்லி விளக்கி நிரூபணம் செய்யலாமா மக்களுக்கிட்ட? நம்புவாளா? அன்னரம் இருந்த மக்களே எண்ணி எல்லாம் செல்லிருக்கார்கள் என்று வேதத்தை பிரட்டி பாருங்க. அவர் கதை சொல்றாரு, கனவு கண்டிருக்காரு, எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கார் மிகராஜ சென்ன உடனே. அப்பையும் அந்த ஆயிஷா நாயா உம்முஹானியா நீங்க இதை வெளியே செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அவர் நபி இல்ல, நான் கண்டிப்பா இதை செல்லுவேன் சொல்லியிருக்காரு. அவர் இது விழிப்புல உணர்ந்த இடிப்பு நிலை, அவர் சொந்த நிலை. என்னுடைய உஸ்தாது போயிருக்காக என்று நான் செல்ல வரல உலகத்துக்கு, அவர் போயிருக்காரு என்று சொல்லி நாம் போய் உணர்ந்தேன் என்று சொல்லவார். அவர் அந்த மிகராஜ் போயிருக்கார் என்று சொல்லி நானும் போய் உணர்ந்தேன் அவர் சின்ன வழியாடு. அப்படி இல்லாம இதை தெளிவுபடுத்தி தரையல. அதனால புரிய வச்சிருக்கிறேன். அதனால பௌதீகம்ங்கிற விஷயத்துல நமக்கு காட்டப்பட்டிருக்கிற எல்லாம் அரபா மைதானம், சைத்தானுக்கு கல்லறிகிற, கௌபத்துல்லாவை சுத்தி வார, பலம் வார, இது எல்லாம் பௌதீகத்தில செயல் வடிவுள்ள தந்த ஒரு செயலை அல்லாமல் அது மார்க்கமே இல்லை. மார்க்கம் நாம எங்க இருக்கிப்ப சாந்தி வழி, சாந்தி மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கான். அந்த வழி மிகராஜ் வழி என்கிறத களிமா பொருள் உணர்ந்து கருத்த அதில் செலுத்தி நீ தோணுவாய். உண்மை என்ன வசனம்? உண்மை மிகராஜின் வழிகான், உண்மையான மிகராஜின் வழிகான். அப்ப இந்த வழி எங்க இருந்து ஆரம்பிக்கும்? முதல் பரத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்ப அதை மடத்தனமா மடையன் மாதிரியுமே நீ செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது, அப்படி நாம சிந்திக்க கூடாது. நாம விஷயம் முழங்கினாக்க தெளிவா இருக்கா? இதோட இங்க தெளிவு தரணும். இந்த ஹரம்டு காட்டினது தன் உருவத்தை அவர் உணர்ற நிலை இருக்குமே. அதாவது உருவத்தை உணர்ற நிலையும் ஹரத்துக்கு கிட்ட போகாது. ஆனா ஹரத்துக்கு போறதுக்கு இப்ப என்ன செய்யறாரு?
தன் உருவத்தை உணர்றாரு. அதாவது உணர்ந்திருக்கிற நிலை. உணர்றது அந்த உணர்ந்த நிலைக்கு போறதுக்குரிய நிலையா இல்லையா? இப்ப அவரு களிமா பொருள் உணர்ந்து கருத்தை எடுக்கக்குள்ள இப்ப அவர கல்வில கருத்து உணரப்பட்டுட்டா இல்லையா? உணரப்பட்டுட்டு அந்த உணரப்பட்ட கருத்தை என்ன செய்கிறாரு? இப்ப செலுத்துறாரு. எங்க செலுத்துறாரு? அதில் செலுத்துங்க. அதில் அந்த உணரப்பட்டதில்லையே அந்த அதில் செலுத்துங்க. அதில் என்கிற இந்த சொல்லுக்குரிய அர்த்தம் என்ன? அதில் செலுத்துங்க. சும்மா செலுத்துங்கள், அதில் செலுத்து. களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி. இத கொஞ்சம் நாளைக்கு எடுப்போம். சரியா? கருத்தை அதில் செலுத்தண்டா இப்ப அவர் களிமா பொருள் என்று உணர்ந்திருக்கிற அத கருத்தென்று செலுத்துறையா, இல்ல கருத்தென்று சொல்லி வேற ஏதாவது ஒன்று செலுத்துறையா, வேற எங்கேயாவது ஒன்று செலுத்துறையா? அதுதான் கருத்து செலுத்துவாரு. அதுதான் விஷயம். இனி இப்ப எங்கேயாவது தோன்ற என்ன இப்ப தோணும், உங்களுக்கு செலுத்தினோன்னு தோணும், நீங்க செலுத்தினது தோணும். அங்க தோன்றது என்ன? நீங்க செலுத்தினது தோணும். நீங்க செலுத்தாதது இருக்கே, நீங்க வேற என்னத்தை செலுத்தினாலும் தோணு. ஏனென்றா இங்க வேற என்னத்தை செலுத்தினாலும் உங்கள்கிட்ட இருக்கிற அனுபவம் என்ன செய்யும்? அதை எடுக்காத மறுக்கும். நினைவு வந்து நீங்க இங்க கண்டது உங்களோட உருவத்தையா வேற யாரையும் உருவத்தையா? எந்த உருவத்தை தான். அப்ப நீங்க களிமா என்று சொல்லி கனவுல நின்று கனவுல நிக்கிற உங்கள தெரிகிற அந்த உருவத்தை தானே நீங்க நான் என்று உணர்ந்திருக்கிறீங்க. அப்படி உணர்ந்தோடனே இப்ப எங்க வந்துட்டீங்க? பரிசுத்த பள்ளத்தாக்கு வந்து களிமா பொருளுக்கிட்ட வந்துட்டீங்க. இப்ப களிமா பொருளுக்கிட்ட வந்த உடனே இப்ப அந்த களிமா பொருள் என்று உணர்ந்த அந்த நிலை, சரியா? நீங்க இப்ப செலுத்த போறீங்க. இப்ப யாருக்கிட்ட செலுத்த போறீங்க? செலுத்துறேன் என்ன அர்த்தம்? கருத்தை அதில் செலுத்தண்டா. என்ன செலுத்தண்ட என்ன அர்த்தம்? நீங்க அவர்கிட்ட செலுத்திடுங்க என்ன அர்த்தம்? அவருக்கு அப்ப கொடுக்க போறீங்க. செலுத்தண்ட அர்த்தம் கொடுங்க. அப்ப இப்ப நீங்க உணர்ந்திருக்கிற அத யாருக்கு கொடுக்க சொல்றாங்க? யாருக்கு செலுத்து? அதில் செலுத்துங்க. அப்ப ஐனைக்கு உங்களுக்கு எதில் எய்னைக்கு என்கிறது உங்களுக்கு சரியா வந்து கனெக்ட் ஆகும். உங்களோட அனுபவத்தை கொண்டு இங்க நினைவுல வந்து நீங்க கண்ட ஐனைக்கு செலுத்த சொல்றாங்க என்று கனெக்ட் ஆகும். சரியா? இப்ப உங்களுக்கு மிகராஜும் மனிதம். இப்ப நீங்க அந்த செலுத்தி நீங்க தோன்ற அந்த நிலைக்கு நீங்க பயணிக்கிறது இருக்கே, அந்த இடத்தை நோக்கி நீங்க போறதுதான் இப்ப என்ன? மிகராஜ். இப்ப பாதில் முகத்தீஸ் வந்தவரு பாதரட்சைய கழட்டிட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு? உச்சிக்கு போறதுக்காக ஊண்டுகோலாக களிமா எடுக்காரு. இவரு இப்ப எங்க வந்திருக்காரு? இவரு மிகராஜ் போற வழிக்குத்தான் வந்திருக்காரு. அப்ப உச்சிக்கு போறேன்டா அவரு போற வழி என்ன? மிகராஜ் தான். உச்சி என்கிறது கிட்ட இருக்கா தொலைவுல இருக்கா? அந்த தொலைவை நீங்க என்ன செய்யணும்? பர்க்குங்கிற வாகனத்துல ஏறினா உங்களுக்கு இப்ப கிட்டையா தொலைவா? எவ்வளவு நேரம் பயணிச்சீங்க? பெற்ற வேகம்தான்.
அப்ப அப்ப எப்பயே அவர் மிகராஜ் எல்லாம் போய் முடிச்சிட்டு வந்து மக்களுக்கு அப்பன் சின்னருங்கிறத நான் சொல்லுவேன் உலகத்துக்கு. அது இப்ப நாம் குறை கலப்போம். சரி, அல்ஹம்துலில்லாஹ்.